சார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில ஆணவ கொலை நடந்ததா வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதாவது திவ்யதர்ஷினி பார்த்திபன் அப்படின்ற ஒரு காதல் ஜோடி. அவங்க ஆணவ படுகொலை அடங்கியதாக ஒன்றுமே தெரியவில்லை. ஆட்சிகள் தான் மாறி இருக்குது, ஆனா காட்சிகள் அப்படியே இருக்குது. இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்காக எங்க தலைவர் வந்து அந்த காலத்திலேயே 2021 அன்றைய தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலினிடமே மனு கொடுத்தாரு. கடந்த 25-26 நாங்க நேரடியாக அங்க போயிருந்தோம். எவிடன்ஸ் கதிர் அவருடைய தலைமையில். அந்த பொண்ணு கொலைதான். நீ நினைக்கிற மாதிரி இது வந்து தற்கொலைலாம் இல்லை. தற்கொலை பண்றதுக்கு என்ன இருக்குது? திருமா காதல்ன்ற அவருடைய ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறேன். அவர் தெளிவாக தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஒரு அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட அவங்க தெளிவாக வந்து ஒரு சணல் தான் இருக்குது, ஒரு கயிறு தான். கயிறில் எப்படி சாக முடியும்? கால் வந்து தரையில் ஒட்டுது. அவங்க சொல்கிறாங்களே எங்களை மிரட்டினாங்க, கொன்றுவோம்னாங்க அப்படின்னு தான் வந்து அந்த பையனுடைய பக்கத்துல இருந்து பேசுகிறாங்களே. இப்போ திடீர்னு பார்த்தா 30ஆம் தேதி காலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடந்துட்டு செய்தி வந்திருக்கு. அது என்னங்கய்யா ஏது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கு சார். ஏப்ரல் 16 இதுவரை வந்து தமிழ்நாட்டில் 8 ஆணவ கொலை சம்பவம் நடந்திருக்கு. அதுல மொத்தம் 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆமா சார், ஆமா சார். ஒரு ஆட்சி வந்திருக்கு எப்படின்னாக்க, ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னாக்க, நீங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டீங்கன்னாக்க கண்டிப்பா சொல்றேன், தாவேகா ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய பேர் கிடைக்கும். பேருக்காக சொல்ல வரல. ஆனா அதே நேரத்தில் ஒரு சின்ன கேள்விதான் சார். இப்ப இவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உடனடியாக வந்து முதல்வர் நினைச்சாருன்னா நேரடியாக சட்டத்தை அமுல்படுத்த அவருக்கான அதிகாரம் இருக்குதா? இப்ப இந்த பாரு, இந்த புத்தகம் வந்து அவர் எனக்கு கொடுத்தது ஏறக்குறைய 800 பக்கம். இந்த 800 பக்கத்துல என்னன்னா 25 பேர், நீ இந்த முதல் பக்கத்தை கூட நீ போட்டோ காப்பி எடுத்துக்கிறீங்க. ரைட்டா? 25 பேரை நேரடியாக அவரே கூப்பிட்டு வந்தாருங்க இங்க. ஏன்னா அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க, இன்னைக்கு வந்து விஜய் ஆட்சி வந்த காரணமே பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, தலித்து ஓட்டு. இதுல பாதிக்கிறது அதுதானே. அவரே வந்து சாதி இல்லாத பேரப்பிள்ளை பிறக்க வேணும் ஊருக்குள்ள அப்படிலாம் பாட்டு பாடியிருப்பாரு. பாத்துறீங்களா? ஆமா. அது மாதிரி படங்கள் நடிப்பார். ஒரு படம் இவருக்கு காதல் ஃபெயிலியர் ஆகணும். ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா. விஜய் அவர்களே, நீங்க வந்து தளபதி ஸ்டாலின் மாதிரி இல்லாம தளபதி விஜய்னா நான் டிஃபரெண்டா அப்படின்னு நிறுவீங்க. இது ஒரு நல்ல தருணம். இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில ஆணவ கொலை நடந்ததா வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதாவது திவ்யதர்ஷினி பார்த்திபன் அப்படின்ற ஒரு காதல் ஜோடி. அவங்க வந்து தூக்கில் வந்து பிணமா தொங்கியிருக்காங்க. இது வந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா இல்லை ஆணவ படுகொலை செஞ்சுட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தற்கொலை செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டை வந்து இந்த பையனோட வீட்டிலேருந்து போய் சூறையாடி இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப பதட்டமான சூழ்நிலையை அந்த ஊரில் வந்து நிலவிட்டுருக்கு சார். இதை பற்றி எங்களுக்கு விவரம் சொல்லுங்கள். ஆணவ படுகொலை அடங்கியதாக ஒன்றுமே தெரியவில்லை. ஆட்சிகள் தான் மாறி இருக்குது, ஆனால் காட்சிகள் அப்படியே இருக்குது. எல்லா படுகொலைகளும் வெறும் சாதிய ஆணவ படுகொலைகள் மட்டுமல்ல, கொலைகளும். இதெல்லாம் ஒன்று நான் பார்க்குறேன். பட்ட பகலில், அதுவும் ஒரு கல்லூரிக்கு முன்னாடியே ஒரு பையனை வந்து வெட்டுறாங்க. அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு மனசு வருத்தமாக இருக்கிறது. இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்காக எங்கள் தலைவர் வந்து அந்த காலத்திலேயே 2021 அன்றைய தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலினிடமே மனு கொடுத்தாரு. அப்புறம் ஆட்சிலாம் முடிஞ்ச பிறகு கூட, முடிய போகிற அந்த தெருவாயில் கூட எல்லா கம்யூனிஸ்ட் லீடர்கள்லாம் சேர்ந்து போய் எங்கள் தலைவர் போய் அந்த முதல்வர்கிட்ட மனு கொடுத்தாரு. ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்கன்னு. ஆனால் அவங்க சட்டத்தை உருவாக்கல, ஒரு ஆணையத்தை உருவாக்கினார்கள். PN பாஷா அவருடைய தலைமையில் நீதிபதி, நீதி அரசர். அது வந்து அந்த ஆட்சியாளர்கள் அதை வந்து சும்மா ஆணையத்தை அமைத்தார்களே ஒழிய அதற்கான எந்த வேலையுமே செய்யலை. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் வந்ததுமே அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸை போட்டு கொடுத்து எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவரோட சேர்ந்து ஒரு IAS அதிகாரி, ஒரு IPS அதிகாரி இப்போ முறையாக இயங்குகிறார்கள். கடந்த 25-26 நாங்கள் நேரடியாக அங்கே போயிருந்தோம். எவிடன்ஸ் கதிர் அவருடைய தலைமையில்.
ஓகே. 25 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கொண்டு போய் அவர்கிட்ட நாங்கள் கொடுத்தோம், கோரிக்கையை கொடுத்தோம். அவர் உறுதியாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் என்னைக்கு பேசினா 25, 26 பேசினா, இன்னைக்கு தேதி எத்தனை? 30. இந்த நடந்து போச்சு 30ஆம் தேதி காலையிலேயே. எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குன்னு பாருங்க நெறியாளர் அவர்களே. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆட்சிகள் மாறி இருக்குது, காட்சிகள் மாறவில்லை. இவங்க இப்போ வந்ததும் கூட சிறப்பு சட்டத்தை உடனே கூட நிறைவேற்றிருக்கலாம். உடனே நிறைவேற்றல. இப்போ பாதிக்கப்பட்டது பாருங்க, ஒரு தலித்து பையன் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து தலித்து அல்லாத பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு கொலை தான். நீ நினைக்கிற மாதிரி இது வந்து தற்கொலைலாம் இல்லை. தற்கொலை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதே நான் கூட நேற்று திடீர்னு தான் பார்த்தேன். கட்சியை சார்ந்த ஒரு தம்பி திருமா காதல்ன்ற அவருடைய ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறேன். அவர் தெளிவாக தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் ஒரு அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட. அவங்க தெளிவாக வந்து ஒரு சணல் தான் இருக்குது, ஒரு கயிறு தான். கயிறில் எப்படி சாக முடியும்? கால் வந்து தரையில் ஒட்டுது. அப்போ அடித்து தூக்கி விட்டுருக்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்துருக்குது. ஓகே சார், உங்களுக்கு புரியுதா? அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வயசு ரொம்ப சிறுமி தான், பையனுக்கு வயசு குறைவு தான். அதை முறையாக பேசியிருக்கலாம்ல, பேசி தீர்க்கலாம்ல. அடித்து கொள்கிற அளவுக்கு என்ன ஒரு செயல்? ஒன்றுமே எனக்கு புரியலை. இது கொலையா இல்லை தற்கொலையா என்னன்றது இன்னும் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம டைரக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்கப்படும் பொழுது அது வந்து கொலையமாக தான் தெரியுது. ஆணவ படுகொலை தான். ஓகே சார், உங்களுக்கு புரியுதா? புரியல. ஆணவ படுகொலையாக தான் இருக்கணும். அது அப்போ அது மாதிரி என்ன பாடியை வாங்கலையில அவங்க சொல்கிறாங்களே, எங்களை மிரட்டினாங்க, கொன்றுவோம்னாங்க அப்படின்னு தான் வந்து அந்த பையனுடைய பக்கத்துல இருந்து பேசுகிறாங்களே. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் கரெக்டாக வந்து நம்மளை விட நம்ம எவிடன்ஸ் கதிர் வந்து இதை பற்றி நல்லா சிறப்பாக அவர் தெரிஞ்சிருப்பார். சரிங்களா? நம்ம நேரடியாக அவர்கிட்ட நம்ம பேசிடுவோம். என்னங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஆணவ படுகொலை தடுப்புக்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க மாட்டீங்களா அப்படின்ற அவர்கிட்ட கேட்போம். அவர் என்ன சொல்றான்றதை நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சங்கத்தமிழன் பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் இப்போ வந்து தி ஃபயர் தமிழ்ன்ற ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசியிருக்கிறோம். சரிங்க சார். 25, 26 நான் அவங்க கூட வந்திருந்தேன். நீங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த நீதிபதி BN பாஷா அவர்களிட வந்து நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. KN பாஷா அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க. அவரும் உங்களுக்கு உறுதி அளித்தார். இப்போ திடீர்னு பார்த்தா 30ஆம் தேதி காலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடந்துட்டு செய்தி வந்திருக்கு. அது என்னங்கய்யா ஏது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார். சார், இப்ப என்னன்னா மயிலாடுதுறையில மொத்தம் இதுவரை இந்த ஏப்ரல்ல இருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏப்ரல் 16ல இருந்து இதுவரை வந்து தமிழ்நாட்டுல 8 ஆணவ கொலை சம்பவம் நடந்திருக்கு. அதுல மொத்தம் 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தென்காசி செங்கோட்டை அது பக்கத்துல வந்து மேலூர்னு ஒரு பகுதி இருக்குங்க சார். அங்க வந்துட்டு நம்ம இந்து தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த சுபாஷ் அவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சரண்யா என்பவரும் லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் பேசியிருக்காங்க. எப்படி எங்க சாதி பொண்ணுகிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமான முறையில சுபாஷ வந்து 16/4/2026 அருவாளால வெட்டி கல்ல வச்சு கட்டி ஒரு கிணத்துல அவங்கள தள்ளி இருக்கிறாங்க சார். கொடுமை சார். இது சம்பந்தமா 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிசி வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு செங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். இது வந்து குற்ற எண் 166/2026 எல்லா செக்ஷனும் போட்டிருக்காங்க சார். இது ஒரு இன்சிடென்ட். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், இது கரடிக்குளம் கிராமம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தென்காசி, இது தூத்துக்குடி பக்கத்துலயே பாத்தீங்கன்னா. ஆமா சார். சஞ்சய், அந்த தம்பி பேர் சஞ்சய். அவரும் வந்து இன்னொரு பொண்ணும் லவ் பண்ணிருக்காங்க, கனகலட்சுமி என்ற பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க. இது கனகலட்சுமி குடும்பத்துக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு இருந்ததுனால கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு 17/5/2026 அருவாளால வெட்டி கொலை பண்றாங்க. இப்பதான் போன மாசம் தான். ஆமா, போன மாசம். இது 17/5/2026. இதுக்கு முன்னாடி சொன்ன சம்பவம் 16/4/2026. இது ஒரு இவர் இறந்து போனவரும் தேவேந்திர குல சமூகம் தான். ஆனா ஒரே சமூகத்துல இது நடந்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சுத்தவெளி பகுதி ஒரு ராமலட்சுமி ஒரு பொண்ணு சார், பிற்படுத்தப்பட்ட சமூகம்.
ஒரு பல்லர் சமுதாய சேர்ந்த ஒருத்தர் காதலிச்சிருக்கிறாங்க. இந்த ராமலட்சுமி தம்பி முத்துகிருஷ்ணன் என்ன பண்றான்னா 9/6/2026 ராமலட்சுமி வெட்டி கொள்றான். எப்படி நீ ஒரு பல்லப்பையில காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9/6/2026 கொல்லப்படுறான். இது சுத்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இது வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பையனும் செஞ்சது அவனும் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் கைதாறு இல்ல என்ன சார் அந்த பக்கமே நடந்துட்டு இருக்குது அந்த ஏரியாவிலேயே. அதுல குறிப்பாக வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நாங்க வந்து இதுல இருந்து நாங்க வெளியேறுகிறோம் அப்படின்றாங்க, இடஒதுக்கீடுல இருந்து நாங்க வெளியேறுகிறோம்ன்றாங்க. சொல்லுங்க சார். இந்த தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் அபிசெல்வி, அவர் வந்து ஒரு அதே தேவேந்திர குல சமுதாய சேர்ந்த ஒரு பையன். அந்த தம்பி வந்து சேலத்து பையன் ஹரிபிரசாத், 2 பேரும் காதலிச்சிருக்கிறாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த குடும்பத்தினர் வந்து அபிசெல்வியை கொலை பண்றாங்க சார். அவங்க அண்ணன் சிவஞானமும் அம்மா எஸ்தர் அப்படிங்க சேர்ந்து 10/6/2026 கொடூரமா தாக்கி அபிசெல்வி கொலை செய்யப்படுறாங்க. இது கைதாறு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஆகப்பட்டிருக்கு சார். அதுக்கப்புறம் நம்ம இப்ப மயிலாடுதுறை தரங்கம்பாடி புதுப்பாளையம் சுனாமி குடியிருப்பு நம்ம இப்ப இது பாத்தீங்கன்னா பட்டியல் சாதி பழைய சமுதாய சேர்ந்த பார்த்திபன் சார். ஆமா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய சேர்ந்த திவ்ய தர்சினி, இந்த 2 பேரும் வந்து காதலிச்சு வந்திருக்காங்க சார். இது குடும்பத்தினர் எல்லாமே அப்பட்டமான கொடூரமான ஆணவ கொலைன்றாங்க. 30/6/2026 மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்பட்ட அதே நாள்ல இவங்களும் வந்து ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து வந்து பொறையார் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. SC/ST ஆக்ட் போட்டிருக்காங்க. ஆனா படுகொலைக்கு போடல, தற்கொலைக்கு தூண்டிதான் என்ற வழக்குல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது படுகொலைன்றத நம்முடைய ஆக்டிவிஸ்ட் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க சார். உங்களுடைய குரூப் அங்க போயிட்டாங்க. இன்னைக்கு நானே கிளம்புறேன் சார். நாளைக்கு நீங்களே போறீங்க? நானே போறேன். நானே அந்த பகுதிக்கு வந்து 3 சம்பவத்துக்கு போறேன். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை குளத்தூர் வட்டம் இந்த திருமலை ராயபுரம் நம்ம ஹரிஹரன் சார், அந்த தம்பி கொல்லப்பட்டது வந்து 23/4/2026. சரி. அதுக்கப்புறம் வந்து திருவோணம், தஞ்சாவூர் திருவோணம், இந்த கேஸுக்கும் போறோம் சார். அந்த பொண்ணு வந்து 2 பேர் லவ் பண்றாங்க. ஒரு மரவூர் பொண்ணு, பையன் வந்து பறையர் பையன். அந்த பொண்ணு வந்து இறந்து போன பாடியை வந்து எரிச்சு சாம்பலாக்கிறாங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குறோம், சார் இது வந்து தற்கொலைன்றாங்க. பாடி தான் இல்லையே, அது எப்படி தற்கொலைனாக்க விசாரிச்சு வரை தற்கொலைன்றாங்க. இதுதான் இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய வழக்குல இருக்கு. அதாவது கொன்னுட்டு தகவலை தெரிவிக்காம சடலத்தை எரிச்சிடுறது. அப்ப வந்து பாருங்க சார், இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க, இது இப்ப பாடி இருந்தா நம்ம தற்கொலையா கொலையான்னு சொல்லி தெரியும். ஆனா தகவலை தெரிவிக்காம சடலத்தை தெரிவிக்கிறது, இது இந்த மாடலுக்கு இது வந்து இப்ப மட்டும் நடக்கல சார். ஏற்கனவே நம்ம விமலாதேவி வழக்கு 2014 நடந்திருக்கு. இதே மாதிரி திலீப்குமார் விமலாதேவி வழக்குல கொலை வழக்காவே ஃபைல் பண்ணப்பட்டது. சிபிஐக்கு மாறிச்சு. ஆனா பாடியில எரிச்சிட்டாங்க. தகவலை தெரிவிக்காமல் நாங்க பாடி எரிச்ச மாதிரி ஒரு சின்ன கேஸ போட்டுருது. ஆனா கொண்டிருப்பான். இந்த மாதிரி வழக்கு இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வழக்கு வந்து ராமநாதபுரத்துல நடந்தது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 சம்பவம், 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு சார். இன்னும் 3 மாதம் கூட ஆகல. இன்னும் 3 மாதம் கூட ஆகல சார். கரெக்டா நான் சொல்றேன் உங்களுக்கு, 2.5 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 75 நாள்ல 75 நாட்கள் 75 நாட்களில் 9 ஆணவ கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. ரொம்ப கொடுமையா இருக்கு சார். இதுக்கு வந்து நீங்க எப்படி என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்ப வந்து ஆட்சியாளர்கள் என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியில ஆணவ கொலை ரொம்ப கடுமையா இருந்தது. அதனாலதான் அனைத்து விவரங்களையும் தொகுத்தோம். குறிப்பாக 2023 மட்டும் நான் சொல்றேன், 2023 மட்டும் கிட்டத்தட்ட 15 ஆணவ கொலை இருந்தது. அப்ப அதுக்கு நிகரா இன்னும் அது குறைந்த பாடு இல்ல, கூடுது. நீங்க என்ன சொல்றேன், 75 நாட்களில் 9 ஆணவ கொலை என்றது எக்கச்சக்கம். அதனால ஏற்கனவே KN பாஷா கமிட்டி போட்டிருக்காங்க. நேத்தும் என்ன நீதியரசர் KN பாஷா அழைத்திருந்தார்.
அழைத்திருந்து அந்த 28 வழக்கினுடைய அப்டேட்டை கொடுங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடந்த நம்ம அன்னைக்கு வழக்குல சாட்சிகள் நீங்களும் வந்திருந்தீங்க. ஆமா சார், கொடுத்தோம் சார். அந்த சாட்சிகளை அடித்து வந்தோம் பாத்தீங்கன்னா, அந்த 28 வழக்குல எத்தனை வழக்கு கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு, எத்தனை வழக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கு, எத்தனை வழக்கு குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை வழக்கு மேல்முறையீடு போயிருக்கு என்ற விவரங்கள் எல்லாம் நேற்று கேட்டு வாங்கினாரு. எல்லாத்தையும் நான் அவருக்கு அனுப்பியிருந்தேன். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், சிறப்பு சார். இப்ப என்னன்னா, இப்ப மயிலாடுதுறை இந்த ஆணவ கொலை வழக்கு அப்படியே இதே சம்பவம் தான் 2021 நவம்பர் மாசம் கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி சடலத்தை தொங்கிட்டு இருந்தாங்க. பையன் பறையர் பையன் இதே மாதிரி வன்னியர் பொண்ணு. 2021 கள்ளக்குறிச்சி நடந்த அதே சம்பவம் மாதிரிதான் மயிலாடுதுறை நடந்திருக்கு. அதே பறையர் பையன் அதே வன்னியர் பொண்ணு தூக்குல இறந்திருக்கிறாங்க. இப்ப அந்த வழக்கை எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தற்கொலை தான் முடிச்சாங்க. இப்ப இந்த வழக்கையும் தற்கொலைன்னு முடிச்சிருக்காங்க. ஒரு வழி இல்லாம இயக்கங்கள் கொடுத்த பிரஷர்னால தற்கொலைக்கு தூண்டிதான் போட்டிருக்காங்க. அதனாலதான் சொல்ல வர, இப்ப இது எல்லாமே அவங்க சாதாரணமாக தற்கொலை வழக்காகவே ஃபைல் பண்றாங்களே தவிர, இல்லனா பையன் பாதிக்கப்பட்ட எஸ்சியா இருந்தாங்கன்னா எஸ்சிசி வழக்கு போடுறாங்களே தவிர, ஸ்பெஷல் ஆக்ட் தான் இதுக்கு குறைந்தபட்ச தீர்வா இருக்க முடியும். குறைந்தபட்ச தீர்வாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்றது. இது இதனாலதான் ஆணவ கொலை ஒழிச்சிடும் சொல்ல மாட்டேன். சட்டம் போட்டா நாளைக்கு எல்லாம் ஒழிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டாக்க வன்கொடுமை ஒழிந்த பாடு இல்ல. ஆமா சார். அதே பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, நேஷனல் எஸ்சிசி கமிஷன்ல இருந்து கூட கூட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் KN பாஷா கமிட்டி சந்திச்ச பிறகு என்ன கேக்குறாங்கன்னா, இது மாதிரி இப்ப இந்த புது சட்டம் வரதால எஸ்சிஎஸ்டி சட்டத்துக்கு பாதிப்பு வருமானு கேக்குறாங்க. எஸ்சிஎஸ்டி சட்டத்துக்கு பாதிப்பு வராது. இன்னும் சொல்ல போனா எஸ்சி சட்டத்துக்கு இது கூடுதலாதான் வரும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சட்டத்துல என்ன சொல்றோம்னா, இப்போ ஒரு எஸ்சி படுகொலை செய்யப்படுறான்னு வச்சுங்க. படுகொலை செய்யப்பட்டான எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல வருகின்ற 12 லட்சம் காம்பன்சேஷனும், இதுல ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா ரெண்டுமே 22 லட்சம் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்படும். இப்போ ஒரு பிசி கொல்லப்பட்டாருன்னா இந்த இதுல நம்ம ஆணவ கொலையில உள்ள இந்த காம்பன்சேஷன் 10 லட்சம் கொடுக்கப்படும். அப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்படிதான் சட்டங்கள் இருக்கு. ஸ்பெஷல் ஆக்ட் எதுவுமே பாதிப்பு வராது. இப்ப என்னன்னா சார், இந்த ஆணவ கொலைக்கு இனிமேல் காலதாமதப்படுத்த கூடாது. இப்ப புதிய ஆட்சி தாவேக ஆட்சி விஜய் அவர்கள் தயவு செய்து சொல்றேன், உடனடியாக இதை சீரியஸ்னஸ் புரிஞ்சு இது உடனடியா தனிச்சட்டம் போடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணவ கொலையில் அதிகமாக இறந்து போறது எல்லாமே இளைஞர்களும் பெண்களும் தலித்துகளும் தான். இந்த 3 செக்டாரை அவர் காப்பாற்றணும். சரிங்க சார், நல்ல கரெக்ட் சார். இவங்க இந்த வழக்கு ஃபைல் பண்ணாதான் ஓரளவு ஆணவ கொலைகள் மட்டுமில்ல ஆணவ குற்றங்களுக்கு சேர்த்த சட்டம் போடணும். நம்ம விரிவா அன்னைக்கு பேசியிருக்கோம். ஆமா சார், ஆமா சார். அதனால இது பண்ணணும் சார். இப்ப நான் நாளைக்கு மயிலாடுதுறை போறேன். அங்க இருக்கக்கூடிய தோழர்களும் கூட இணைஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம விடக்கூடாது சார். இது அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்து இந்த துயரம் பாருங்க இப்ப நடக்கல. இந்த வன்னியர் பறையர் துயரம் என்பது உங்களுக்கு நாய்க்கன் கூட்டா நெத்தங்காலில இருந்து, கண்ணகி முருகேசன் படுகொலையில இருந்து, அதுக்கப்புறம் நம்ம கள்ளக்குறிச்சி கரிகிருஷ்ணன் தம்பியுடைய படுகொலையில இருந்து இப்ப இதுவரை பாத்துக்குள்ள வரை நிக்குது. தமிழக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு ஆட்சி வந்திருக்கு அப்படின்னாக்க, ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னாக்க, நீங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டீங்கன்னாக்க கண்டிப்பா சொல்றேன், தாவேக ஆட்சிக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். பேருக்காக சொல்ல வரல, ஒரு நம்பிக்கை ஏற்படும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. நீங்க சொன்னதை போல இது மெயினா இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஆட்சிக்கு. அதே மாதிரி பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, தலித் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த 3 முக்கியமான ஒரு கேட்டகரி, இளைஞர்கள், தலித்துகள், அதே நேரத்தில் பெண்கள், இவங்களுடைய ஒரு செல்வாக்கை நீங்க அடைவீங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரு மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டமாக அமையும். இந்தியாவில் எங்குமே போடல. நீங்க அப்படி ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் விரைவா போடப்பட்டுச்சுன்னா நான் சொல்றேன், இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு இருக்கும். முன்மாதிரியான முதல்வராக ஜோசப் விஜய் இருப்பார். உண்மையிலே சார், சிறப்பு சார், சிறப்பு. இப்ப இந்த பேட்டியை பார்த்த பிறகாவது அவர் செய்யறாருன்னு பார்ப்போம். நம்ம அவங்களுடைய உதவியாளருக்கு இந்த பேட்டியை அனுப்பி வைப்போம். ஆனா கர்நாடகாவில் இது வந்தது போல சொல்றாங்களே சார், அது எப்படி சார்? கர்நாடகாவில் மசோதா சட்டமன்றத்துல இந்த வருடம் 2026 மார்ச் மாசம் 24ஆம் தேதி
தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு சார். தாக்கல் தான் பண்ணிருக்கிறார், சட்டம் வரல. ஆனா வந்துரும் சார், கர்நாடகால வந்துரும். வந்துரும். சார் கர்நாடகால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பில்லை விட நம்ம கிட்டயே ரொம்ப முழுமையான ஒரு பில்லு கொடுத்துருக்கோம் நம்ம. சோ முழுமையான பில்லு நம்மகிட்ட இருக்கு. ஆமா, நான் அன்னைக்கே பார்த்தேன் சார். நீங்க வந்து எல்லாம் ரெக்கார்டா வச்சு கடந்த 20 ஆண்டுகளா எங்கெங்க நடந்திருக்கோ அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க. 25க்கு மேற்பட்ட ஆளை கூட்டிட்டு வந்தீங்க, பாதிக்கப்பட்டவங்கள. அவங்க நேரடியா நீதிபதிட்டே சொல்லி இருக்கிறாங்க. ரெக்கார்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அதனால வந்து அவர் நீதிபதியே உங்களை பாராட்டினார், அந்த நேரத்துல வரவேற்றாரு. ஆனால் நிச்சயம் வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன கேள்விதான் சார். இப்ப இவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உடனடியாக வந்து முதல்வர் நினைச்சாருன்னா நேரடியாக சட்டத்தை அமுல்படுத்த அவருக்கான அதிகாரம் இருக்குதா? கண்டிப்பா ஏற்படுத்தலாம் சார். மாநில அரசாங்க பில்லு தான் சார் அது. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதிர்ப்பு தெரிவிக்க போறது இல்ல. சட்டமன்றத்தை சிறப்பு கூட்டம் கூட்டி கூட உடனே செய்யலாம். ஆமா சரி, இது மாநில சட்டமா கொண்டு வரலாம். நீங்க இப்ப எப்படி நம்ம ஏற்கனவே 97ல சரிகாஷா ஈவ்டி சிங்கால கொல்லப்பட்ட போது ஈவ்டி சிங் தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு விமன் அரசு மாநில அரசாங்கத்துக்குன்னு சில சட்டங்கள் நம்ம கொண்டு வரலாம். நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொண்டு வரணும் சார். இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரியான படுகொலையின் போது தாவேகாவுடைய அமைச்சர்கள் அந்த பதவிக்கு போகணும் சார். போயிருக்காங்களா? போகல. அதான் சொல்ல வரேன். இப்ப நம்ம எப்படி பழைய ஆட்சியாளர் விமர்சனம் பண்ணமோ அதே மாதிரி இது வந்துடக்கூடாது. இந்த மாதிரியான சமயங்கள்ல போய் தாவேகா அமைச்சர்கள் போகணும். சில முக்கியமான இடங்களுக்கு முதல்ல விஜயம் போகணும். சரிதான் சார், சிறப்பா சொல்றீங்க சார். மக்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். உறுதி, அவங்க கருத்து உண்மைதான். அதே மாதிரி சார், இந்த நிகழ்வு நடந்ததுமே ஸ்பாட்டுக்கு போனது வந்து கம்யூனிஸ்ட், ஸ்பாட்டுக்கு போனது விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் எவிடன்ஸ் கதிரோடைய அமைப்புகள். இதை தவிர வேற யாருமே போக மாட்டாங்களே. ஏடிஎம்கே போகலாம், ஏன் திமுகவோட எதிர்கட்சியா இருக்கு அவங்க போகலாம், காங்கிரஸ் கூட போகலாம். இவங்கெல்லாம் ஏன் சார் போக மாட்டாங்க? பிஜேபி எப்பயும் போக மாட்டாங்க, அதை பத்தி மேட்டர் இல்ல. எப்போதும் சார் ஆணவ கொலையை பொறுத்தவரை நான் இந்த சாதி ஒழிப்பு களத்துல பாக்குறேன். அது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி இயக்கங்களை தவிர, குறிப்பா சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் தவிர கட்சிகளை சொல்ல வர, இந்த 2 கட்சிகளை தவிர, சிபிஎம் சார், இந்த 3 கட்சிகளை தவிர மத்த எந்த கட்சியுமே சாதிய வன்கொடுமைகளுக்கும் இயக்கங்களை விட்டுடுங்க, நான் சொல்ற கட்சிகளை மட்டும் சொல்றேன். கட்சிகளா பார்க்கும் போது இந்த 3 கட்சிகள் தான் வந்து சாதிய வன்கொடுமைக்கும் ஆணவ கொலைகளுக்கும் களத்துல நின்று போராடுறாங்க. மற்ற எல்லாரும் என்னன்னாக்க இது வந்து ஜாதி பிரச்சனை, இங்க வந்தாக்க நமக்கு வந்து நம்ம கட்சி வளராது, ஓட்டு போயிடும் பயந்தே சாகுறாங்க. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம் சார். ரொம்ப மன வருத்தமா தான் சார் இருக்குது இந்த இது. அதுக்காக நான் உங்கள்கிட்ட நேரடியா வந்தேன். நீங்க நெறியாளர் கேட்க விரும்புறீங்களா? இந்த ஒரு நிமிஷம், நெறியாளர் சில டவுட் இருக்கு, பேசுறீங்களா? இந்த ஒரு நிமிடம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து உங்ககிட்ட போன ஆட்சியிலே வந்து அந்த டேட்டாஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து அவர் போன அக்டோபர் நவம்பர்லயே வந்து டேட்டா வாங்கிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. ஓகே சார். ஒரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காரு, பர்சனலா ஃபைல் பண்ணிருக்காரு. உண்மையாலுமே அவர் ரொம்ப நல்ல முன்னெடுப்பு எடுத்து தான் பண்ணாரு. நான் அவரை பாராட்டினேன். ஏன்னா அவங்க இதுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு சுப்ரீம் கோர்ட் நல்ல பெரிய லாயரை வச்சிருந்தாங்க. அவங்க அட்வொகேட் டீம் எவிடன்ஸ் அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. இங்க சில பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஆவணங்கள் எல்லாம் வாங்கிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தோம். அது சார்பா அவர் வழக்கம் போட்டிருக்கிறாரு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அவர் தமிழக அரசுக்கு எதிராக தான், தமிழக அரசு போடணும், கொண்டு வரணும், சட்டம் கொண்டு வரணும் தான் வழக்கே போட்டிருக்காரு. இப்ப ஆட்சியே வந்து இப்ப அவங்க கையில வந்துருச்சு, தாவேகா கையில வந்துருச்சு. அதனால இப்ப சுப்ரீம் கோர்ட் வரை காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே சார். இப்ப அவங்களே நினைச்சாங்கன்னா உடனே சட்டத்தை கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க கையில அதிகாரம் இருக்கு. ஆமா. இப்ப நீங்க அவரை நேரடியா தொடர்பு கொள்ள ஏதாவது முயற்சி பண்ணீங்களா சார்? அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் பேசினாரு என்கிட்ட. ஓகே சார். பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி கேட்டாரு, நீங்க இப்ப வந்தீங்க இல்லன்னு இந்த இதை பத்தி, இந்த கமிஷன் பத்தி கேட்டாரு. ஆமா சொன்னேன், நான் பத்தியும் பிரீஃபா சொன்னேன். 25 பேர் கொண்டு போய் நாங்க கொடுத்தோம், சில ஆவணங்கள் கொடுத்துருக்கோன்றத அவர்கிட்ட ஒரு பிரீஃப் சொல்லியிருக்கேன். ஓகே சார். ஓகே, நன்றி சார். நன்றிங்க சார். ஒரு நிமிஷம் சார்.
சார் ரொம்ப உங்களுக்கு நீங்கள் வேலை பள்ளியில் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட பேசினதில் உண்மையிலே எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. சரிங்க சார். சரி சார், தொடர்ந்து போராடுங்க சார். உங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவு நாங்களும் தருகிறோம். கூடுதலா என்னன்னா, ம் நீங்க தொடர்ந்து இப்படி மக்களுக்காக குரல் கொடுக்கறது உங்களை நான் பாராட்டுறேன். இல்லை சார், இது நம்ம கடமை சார். இல்ல, நீங்க ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போதுமே நீங்க வந்து தினந்தோறும் என்னை அழைத்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்ல சார், நீங்க சிறப்பா நீங்க வந்து நான் எதுல வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உண்மையிலே வந்து சிறப்பா பார்த்தேன்னா, நீங்க வந்து ஏறக்குறைய எனக்கு ஒரு புக்கே கொடுத்தீங்க. அதுல ஏறக்குறைய 800 பக்கத்துக்கு நீங்க அதுல ஃபுல்லா எவிடன்ஸ்னு பேர் மட்டும் இல்லாம எவிடன்ஸை பூரா நீங்க அதில் சேர்த்து வச்சிருந்தீங்க. அதுவே வந்து நீதிபதி அதில் பார்த்தா ரொம்ப அவரு அது சிறப்பா இருக்குன்னு என்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் சொன்னாரு. நீங்க தொடர்ந்து எந்த வகையான எதிர்பார்ப்பு இல்லாம இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டம் வரணும்னு போராடுறீங்க. அதை உண்மையிலே வந்து நான் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டருமே அதை வரவேற்கிறார்கள், தலைவரும் வரவேற்கிறார். கண்டிப்பா. குறிப்பா நான் வந்து உங்களுக்கு இது மூலம் சொல்ல விரும்புறதுன்னா, நீங்களும் அந்த 2 நாள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட உட்கார்ந்து இருந்து அந்த அனைத்து அந்த கதை அந்த சம்பவங்கள்லாம் கேட்டுட்டு நீங்க மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்தீங்க. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். அப்புறம் சந்தோஷப்பட்டாரு, அதையும் நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி. இப்போ இந்த பாரு, இந்த புத்தகம் வந்து அவர் எனக்கு கொடுத்தது. ஓகே சார். ஏறக்குறைய 800 பக்கம். இந்த 800 பக்கத்தில் என்னன்னா 25 பேர், நீ இந்த முதல் பக்கத்தை கூட நீ போட்டோ காப்பி எடுத்துக்கிறீங்க கரெக்டாக. 25 பேரை நேரடியாக அவரே கூப்பிட்டு வந்தாருங்க இங்கே ஸ்பாட்டுக்கு. அது பெரிய வேலை. இல்லைன்னா இந்த நீதிபதி என்ன பண்ணணும்னா, பாட்சான்ற நீதிபதி ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போகணும். அது ஏறக்குறைய 1 மாதம் ஆகும். அவர் வயது முதிர்ந்தவர், அவங்க போய் வர முடியாது. ஆனால் இவர் எல்லாருமே கூட்டி வந்து அவங்க நேரடியாக, நாங்கள் இருந்தல 2 நாள் இருந்தேன்ல, பார்த்தேன்ல, ரொம்ப எனக்கு மனசு பாதிச்சிருச்சுல. அவங்க வந்து பிள்ளையை இழந்தவங்க சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் மனைவியை இழந்தவர் இருக்கிறாங்க, சில பேர் கணவனை இழந்தவங்க இருக்கிறாங்க, இந்த 2 பேருமே தலித்து அல்லாதவரும் இருக்கிறாங்க. ஒரு இதில் வந்து அவங்க வந்து கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள், மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் இருக்கிற தும்பப்பட்டி. ஓகே சார். ஆனால் அவங்களையும் போட்டு தள்ளி இருக்கிறாங்க. ஒரே சமூகம், பொருளாதார அந்த வேறுபாட்டில். உங்களுக்கு புரியுது? அது மாதிரி பல கொடுமைகள் அன்னைக்கு நடந்துச்சு. இது நடந்து முடிக்காம நினச்சி சரி நடந்துன்னு பார்த்தா அடுத்த உடனே 30ஆம் தேதி இது மாதிரி நடந்திருக்குது. ஆனால் உண்மையிலே நான் அந்த நேரத்தில் வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து ரொம்ப வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அது இதுன்னு பார்க்காம அவர் சிறப்பு கூட்டத்தை கூட்டலாம், சட்டமன்றத்தை கூட்டி அவரே அறிவிக்கலாம். ஏன்னா அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க, இன்னைக்கு வந்து விஜய் ஆட்சிக்கு வந்தது காரணமே பெண்கள், பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, தலித்து ஓட்டு. இதில் பாதிக்கிறது அதுதானே. காதலிக்கிறது, நான் கிழவனை காதலிக்க போகிறேன், இளைஞர்கள் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறவங்க மேக்சிமம் என்ன இருக்குது, கலப்பு திருமணமாக தான் இருக்குது. அதில் சாதி பார்த்து வரப்போது, நம்ம மாமே நம்ம மச்சான வருது, அது வந்தால் காதல் இல்லை. அப்போ யாரோ ஒரு பையன் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு காதலிக்குது, இல்லை அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்குது, அப்போ 2 பேரும் காதலிச்சு வர்றாங்க. வரும்பொழுதுதான் சிக்கல் வருது, சாதி பிரச்சனை வருது, அவ போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவர் படத்தில், நிறைய படத்தில் வந்து விஜய் வந்து சாதிக்கு எதிர்த்து நடிச்சிருப்பாரு. அவரே வந்து சாதி இல்லாத பேரப்பிள்ளை பிறக்க வேணும் ஊருக்குள்ள அப்படிலாம் பாட்டு பாடியிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டு. அது மாதிரி இப்படி நிறைய தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமையை கொளுத்துன்பாரு. இப்படி பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. காதலை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குங்க. ஷாஜகானா என்ன படம் தெரியல, படம் கரெக்ட் தானே? அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாரு. ஒரு படம் இவருக்கே காதல் ஃபெயிலியர் ஆகணும், அது ரொம்ப மனசு உடஞ்சு போய் திருவாரு. கரெக்டா? அது ஒரு படம், ஒரு நல்ல ஒரு பாட்டு கூட அந்த படம் தான் நினைக்கிறேன். அந்த படம் தானே? அது மாதிரி இவருக்கு பல வரலாறு இருக்கு சினிமாவில். அப்போ அதெல்லாம் உணர்ந்து அவர் டப்புன்னு வந்து ஒரு ஆணவப்படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை உருவாக்குனா இந்தியா லெவலில் ஒரு பேராகும். அதே அவர் சொல்றாருல்ல, இந்தியா லெவலில் இருக்கின்ற தலித்து மக்கள் உங்களை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, ஆதுவர்ஜுனா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீதிமன்றத்துக்கே போனாரு. இப்போ நீங்களே ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு நீதிமன்றத்துக்கு போறீங்க, நீங்களே அறிவிங்க அப்படின்றாரு. ஆமா, இன்னைக்கு கூட நான் இந்த படம் பார்த்தேன் சார், இன்னைக்கு காலையில் சும்மா சாரம் ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, பாரதி கண்ணம்மா. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மீனா நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே போய் தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. தற்கொலை பண்ணி இது பண்ணும்போது இவரும் போய் செத்துருவார், பார்த்திபன். அதுவும் ஒரு ஆணவ கொலை தானே. ஆணவ கொலைன்றது உங்களை அடிச்சு கொள்றது மட்டுமல்ல, சைக்காலஜியில் அவன் மைண்டை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அவனை போய் கொலையை தூண்டுனாலும் அதுவும் ஒரு ஆணவ கொலை தானே. சில பேர் வந்து தற்கொலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, ஒரு பேசி சொல்லுவோம். அப்போ தற்கொலை பண்ணுகின்ற அளவுக்கு ஒரு கொடுமை வருதுன்னா, அதான் அந்த பழைய படம் பாரதி கண்ணம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் மீனா செத்து போயிடுவாங்க, தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. தற்கொலை பண்ணி தீ வச்சு அவனை எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திவன் நேர போய் அதிலே போய் விழுந்து சாவார். உங்களுக்கு புரியுதா?
இப்போ இதெல்லாம் இது மாதிரி பல படங்கள் இருக்குது. சினிமாவில் கரெக்ட் ஓகே, ஆனால் நிகழ்காலத்தில் நடக்குது. 29 இருந்த அந்த 2 உயிர் இன்னைக்கு இல்லையே. ஆமாம். இன்னமும் அந்த பாடியை போய் வாங்கலை அவங்க. பாடினா அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதை வந்து எங்களுக்கு தீர்வு கிடைச்சாதான் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அதனால் பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதெல்லாம் வந்து தடுக்கணும். அப்போ தான் இவருக்கு சிறப்பாக இருக்குங்க. இப்போ இவரும் அவரே மாதிரி அந்த தளபதி மாதிரி இருந்தாருன்னா அப்போ இவருக்கு தளபதின்ற பேர் வச்சு சரி இல்லாமல் போயிடும். ஓகே சார். வரதான் சொல்ல நான் தளபதி யார் தளபதினு பெரிய பஞ்சாயத்து ஓடிச்சா ஓடலையா? நம்மளே சொன்னோம்ல, அவர் தோத்து போயிட்டார், தளபதி பட்டத்தை எடுத்துருங்க. ஏன்னா நடக்க முடியாது, நடத்தி காட்டுவோன்னு தளபதி. தளபதி நான் போர்க்களத்தில் போய் நான் கத்தியை வச்சு நான் ஃபைட்டாக பண்ணுறாங்க இல்லைல்ல, தளபதின்ற ஒரு புனைப்பெயர். அப்போ யாருமே ஆணவப்படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க மறுக்கிறாங்க. போன முதல்வர் என்ன சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, சட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னாரு. ஆனால் தோத்து போயிட்டாரு. இப்போ உங்களை மக்கள் நம்புறாங்க, இளைஞர் நம்புறாங்க, தலித் மக்கள் நம்புறாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், உடனே இந்த சட்டத்தை, சிறப்பு சட்டத்தை இமிடியட்டா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அறிவிச்சிங்கன்னா இந்தியாவுக்கே நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள். ஓகே. இதை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்லேயும் உருவாக்குவாங்க. இளைஞர்கள் ஓட்டு இன்னும் உங்களை நோக்கி நிறைய வரும். நீ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறலாம் இந்தியா லெவலில். அது நல்ல வாய்ப்பை வந்து உங்களுக்கு காலம் வழங்கி இருக்கிறது. அந்த காலம் வழங்கிய வாய்ப்பை எப்படி வரலாறாக மாற்றப் போகிறோம் என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. நீ வாய் கிளியே பேசின, இப்போ என்ன இவர் என்ன பேச மாட்டேயா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு திமுகவா, அதிமுகவா, இல்லை டிவிகேவா, இல்லை காங்கிரஸா, பிஜேபியா அப்படிலாம் இல்லை. தவறு யார் செஞ்சாலும் தட்டி கேட்போம். நாங்கள் பொறுத்து பார்ப்போம். இல்லைன்னா கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், கடுமையான போராட்டங்களை நாங்கள் விஜய்க்கு எதிர்ப்பாகவே வைப்போம். அப்போ சினிமாவில் தான் நீங்கள் பேசுவீங்களா டயலாக், பஞ்சு டயலாக்கு, நிகழ்காலத்தில் செய்ய மாட்டீங்களா? நான் வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைப்பேன்னு இல்லை, நான் வந்து மாற்றம்னு சொன்னீங்களே, அப்போ மாற்றம் இதான மாற்றம். ஆமாம். அதாவது செத்து போச்சுங்க. இப்போ அதுக்கு என்னங்க பதில் சொல்லுவீங்க? குடும்பம் தானே, இப்போ அரசாங்கம் தானே பாதுகாப்பு. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறது நேரத்தில் முக்கியமான மேட்ரு, இதை வந்து நீ ஹைலைட் பண்ணி போடுங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 17 தான் இருக்குது. அப்போ 17 வயசில் ஒரு பெண்ணு படிக்கணும். ரைட்டா? நான் வந்து இதாக பேசலை, ஆதிக்கமாக பேசலை, ஒரு யதார்த்தமான கருத்தை சொல்கிறேன். படிக்கணும், படித்து அது நல்லா முன்னேறணும். காதல் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக அதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அதனால் படிப்பில் தான் முக்கிய கவனம் செலுத்தணும். சரிங்களா? இது அறிவுரையில் யார் சொல்லுவா? அவங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு இந்த அறிவுரை சொல்கிறதுக்கு வந்து பள்ளியில் இருக்குதா, கல்லூரியில் இருக்குதா? இப்போ எல்லாருமே இப்போ நீங்களும் பொம்பளை பிள்ளை பற்றவங்க, நாங்களும் பற்றவர் தான், கேமராமேன் கூட பற்றவர் தான். அவன் அந்த பிள்ளையை வந்து 16 வயசு, 15 வயசு, 17 வயசில் இன்னைக்கு இருக்கிற இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு காதலிக்கும் பொழுது அது தகப்பனுக்கு தான் அந்த வழி தெரியும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களை புரிய வைக்கிறது அவங்களோட பொறுப்பு தான். பொறுப்பு பெற்றோருடைய பொறுப்பு மட்டும் இல்லை, அரசாங்கத்தை பொறுப்பு இருக்குங்க. அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும். அதுதான் அந்த நீதிமன்றம் அழகாக சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் 2018 பரிந்துரை சொல்லிச்சு. இப்போ 2 பேர் காதலிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு போடணுன்றாங்க, போலீஸ் பாதுகாப்பு உடனே. அது 2 பேருக்கு வயசு வந்துருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பண்ணி சொல்லுது. இல்லை வயது வரலைன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லுது. அவ்வளோ கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுங்க, அதுதான் தீர்வு. ஓகே சார். உங்களுக்கு புரியுதப்பா? 16 வயசுல வந்துருக்கும்போது அவன் அப்பா அத்தாக்கு கோவம் வந்துருக்கு 15 வயசுன்றால. ஆனால் அது உண்மையிலே அது வயசு 17 வயசுன்றது ஒரு கேள்வியும் வருது இல்லை. இது பொய்யா கூட இருக்கலாம். ஆதிக்கவாதிகள் வந்து சும்மா கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் அவங்க பார்த்து கொடுக்குறதானே. ஓகே சார். அதை கூட செய்தியாக கூட வந்திருக்கலாம். இப்போ என்னுடைய கருத்து என்னவென்னா, நம்ம காதலுக்கு நம்ம ஒன்று எதிர்ப்பாக பேசலை. அதே நேரத்தில் குழந்தைகளும் காதலிக்கிற அந்த பெண் மகளும் சரி, ஆண் மகனும் சரி, அது எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்போ அவங்க யோசிக்கிற அளவுக்கு உங்கள் கல்வி தரம் இருக்கணும். இதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோங்க. ஒரு நோய் இருக்குன்னா நோயுடைய மூல காரணம் என்ன, அவர் ரூட்ஸ் என்ன, எதனால அந்த நோய் வருது, என்ன வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீதி புத்தகத்தை வைக்கணும். பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு பெரியார் புத்தகம் இருக்காருல்ல, அதை வைக்கணும். புரட்சி அம்பேத்கர் சில பெண்கள் பற்றி, விடுதலை பற்றி பேசியிருக்கிறார், அதெல்லாம் வைக்கணும். இப்போ நீதி வகுப்பே சுத்தமாக இல்லைங்க. நான் தொடர்ந்து போன அரசாங்கத்தில் வலியுறுத்தினேன். அந்த காலத்தில் ஒரு நீதிபதி இருந்தார், சந்துரு. அவர்கிட்ட நேரடியாக பார்த்து நான் பேசினேன், நேரடியாக சொன்னேன். அவர் என் கருத்தை பூரா அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை பழைய முதல்வர்கிட்ட கொடுத்தாரு. அந்த முதல்வர் சட்டமாக கொண்டு வரல. இப்போ இந்த முதல்வரெல்லாம் சட்டமாக கொண்டு வரலாம். என்ன ஒரு பரிந்துரை பண்ணி சொல்கிறேன் பாருங்க. அதாவது கிளாஸ் நடத்துகிறாங்களே, நாங்கள் படிக்கிற காலத்திலாம் நீதி வகுப்புன்னு ஒன்று வாரத்தில் ஒரு வகுப்பு இருக்கும். ஓகே சார். வாரத்தில் ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, வாரத்தில் ஒரு 3 வகுப்பு வைங்க. அந்த நீதி வகுப்பில் நல்ல அறிவு சார்ந்த கருத்துக்கள், நல்ல சைக்காலஜிஸ்டே வைங்க, பெரிய அறிஞர் பெருமக்களை வாத்தியாரை வைங்க. வச்சு என்ன சொல்லுது நாடு, சாதி ஏன் ஒழிக்கணும், சாதி ஒழிக்கிறதுனால என்ன பயன்,
சமுதாயத்தில் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, இது எத்தனை இளைஞர்களுக்கு தெரியுது? இன்னமும் வந்து திரைப்படத்தை நோக்கி போகிறாங்க. அதே நான் சொல்கிறேன். இப்போ திரைப்படத்திலேருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகிட்டார், திரைப்படத்திலேருந்து ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார், திரைப்படத்திலேருந்து ஒரு பெண்மகள் ஆரம்பத்தில் முதலமைச்சர் ஆகிட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார். அப்போ இவங்களுக்கு பூரா திரைப்படத்தை நோக்கி தானே இருப்பாங்க. அப்போ இந்த திரைப்படத்தில் இருந்தால் பயன் இருக்கா இல்லையா? இல்லை திரைப்படத்தில் போகிறது தப்பு இல்லையா? அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவையா மனிதனுக்கு? ஓகே சார். உலகம் பூரா போகிறான்ல, தமிழ்நாட்டில் மட்டுமா போகிறாங்க? அது எந்த லெவல் வரைக்கும் இருக்கலாம்? இது மாதிரி வந்து பயிற்சி வகுப்பு மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும். நீதி வகுப்புகள் இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருந்தேன். ஏன் இதை சொன்னேன்னா, அந்த சின்னத்துறைன்ற சின்ன பையன் வாயில் வெட்டினாங்க பாரு, நல்லா படிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக சின்னத்துறையை நான் இருக்க போன அரசாங்கத்தில் அந்த பையனை போய் நேரடியாக நம்ம பேசணும். என்னடா திரும்பி உன் பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது, இவன் நல்லா படிச்சிருக்கிறேன், சூப்பராக அந்த வகுப்பில் இவன் மார்க் நம்பர் 1, அவனை எல்லா டீச்சரும் பாராட்டுவாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு கோவம், ஒரு எஸ்சி பையன் ஒரு பரப்பைய போல விவரமாக இருக்கானன்றதே கோவமா பிரதர். அந்த பள்ளிக்கூடத்தில் இவனை வந்து வாயில் வெட்டுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குண்டு போட்டிருக்காங்க. இந்த குண்டு போட்டவன் வெட்டினவெல்லாம் 17 வயசுக்கு சின்ன பயலுங்க. அப்புறம் இவங்கெல்லாம் தூண்டி விடுறது யார்? இதெல்லாம் பார்க்க வேண்டிய அரசாங்கத்தை பொறுப்புங்க. இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் சாதி புத்தியை வளர்த்து விட்றாங்க. எத்தனை பெரியாரிஸ்ட் இருக்கிறாங்க மாணவர்களில், எத்தனை அம்பேத்கரிஸ்ட் இருக்கிறாங்க, எத்தனை மார்க்சிஸ்ட் இருக்கிறாங்க, இல்லை எத்தனை விவேகானந்தர் கருத்தை உள்வாங்கினவங்க இருக்கிறாங்க. சரி, இவங்களே விடுங்க. சுவாமி விவேகானந்தர் எங்கேயும் சாதியை பற்றி பேசலை, தொடர்ந்து மனித நேயத்தை தான் வலியுறுத்தினார். திருக்குறளை கொண்டு போகலாம், அவை பாட்டி கருத்துக்களை கொண்டு போகலாம். இதைத்தான் நம்ம விரும்புகிறோம். இந்த அரசாங்கம் வந்து சமூக நீதியை வந்து உண்மையிலே உள்வாங்கியிருந்தால் சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு வகுப்பு போடுங்க. தாய் தகப்பன் 24 ஹவர்ஸ் தாய் தகப்பனாக இருக்கிறேன். வாத்தியார் தானே ஒரு மாணவன்ட்டு அதிகமாக இருக்கிறது. தாய் தகப்பன் நைட்டில் மட்டும் இருப்பாங்க, அப்போ வேலைக்கு போயிருவேன். அம்மா சில பேர் வீட்டிலே கிடக்காது, வந்து டிவி பார்த்துட்டே இருக்கு. அப்போ அதிகமாக அவங்க யார்கிட்ட இருப்பாங்க, ஆசிரியர்கிட்ட இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம படிக்கும்போது ஆசிரியர் ரொம்ப மதிப்பானாங்களாம். இப்போலாம் ஆசிரியர் எவனுமே மதிக்கிற மாதிரி தெரியல, விட்டால் கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க அவருக்கு. அப்படி தாங்க இருக்குது. நம்ம கேள்வி வருது, ஆசிரியர் பயப்படுறாங்க. ஒரு படத்தில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் போய் அடிக்கிறாங்க ஒருத்தன். அதனால் வந்து விஜய் அவர்களே, நீங்கள் வந்து தளபதி ஸ்டாலின் மாதிரி இல்லாமல் தளபதி விஜய்னா நான் டிஃப்ரெண்டா அப்படின்னு நிறுவீங்க. இது ஒரு நல்ல தருணம். இல்லைன்னா நாங்கள் உங்களை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். தொடர்ந்து போராடுவோம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.